மே 12, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கடவுளின் வார்த்தையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதில் வெட்கப்பட வேண்டாம். Don't be shy about sharing God's word with others. ரோமர் 1:16. Romans chapter 1 verse 16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எவற்றை குறித்து பெருமைப்படுகிறோம், எவற்றை குறித்து வெட்கப்படுகிறோம் என்று ஒரு பட்டியல் போட்டு பார்ப்போமா? வெட்கப்பட வேண்டியவற்றை குறித்து பெருமைப்படவும், பெருமைப்பட வேண்டியதை குறித்து வெட்கப்படவும் தக்கதாக நமது மனநிலை மாறுகின்ற சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றம் பெற்றுவிடுகிறது. கிறிஸ்துவுக்காக வாழ நாம் வெட்கப்படுவது ஏன்? நமக்கு திடமான ஒரே மனது இருக்க வேண்டும். வெட்கப்பட வேண்டியவற்றை குறித்து இன்று நமக்கு வெட்கமில்லை. வெட்கப்படக்கூடாத சுவிசேஷத்தை குறித்து நமக்கு எவ்வளவு வெட்கம், அதை அறிவிக்க எவ்வளவு வெட்கம். நமக்கு கிறிஸ்துதான் மூச்சு என்றால் இந்த உலகத்தின் முன் வெட்கப்பட நாம் தயாரா என்ற கேள்விக்கு உண்மையுள்ள இருதயத்தோடே இன்று நீங்கள் பதில் சொல்லுங்கள். For I am not ashamed of the gospel. My dear brothers and sisters, what are we proud of? Shall we make a list of what we are ashamed of? Being proud of what we should be ashamed of and ashamed of what we should be proud of. Our mindset changes according to the situation. Why are we ashamed to live for Christ? We need strong unity of mind. Today we are not ashamed of what we should be ashamed of. How ashamed we are of the gospel that should not be ashamed. If Christ is our breath, let us answer with a true heart the question whether we are ready to be ashamed before the world. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய விதமான நன்மைகளையும் புதிய விதமான ஆசீர்வாதங்களையும் புதிய விதமான ஆண்டவரே கிருபைகளையும் தந்து அவளை வழிநடத்துகிறதான தாவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் எந்த காரியத்தை குறித்து ஆண்டவரே வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்பா? உம்முடைய சுவிசேஷத்தை, உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே மற்றவர்களுக்கு அறிவிப்பதிலே சொல்லுவதிலே நாங்கள் ஒருபோதும் வெட்கப்படாதபடிக்கு நீர் எங்களை வைத்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. வெட்கப்பட வேண்டிய காரியத்துக்கு நாங்கள் வெட்கப்படாமல் இருக்கிறோம் அப்பா கர்த்தாவே. ஆனால் இன்றோ உம்முடைய சுவிசேஷத்தை, உம்முடைய வார்த்தையை நாங்கள் அறிவிப்பதில் ஒருபோதும் நாங்கள் வெட்கப்படாதபடிக்கு நீர் ஆண்டவரே எங்களை நீர் மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. நீர் ஆண்டவரே எங்களை எந்த இடத்துல வெட்கப்படுத்தாதபடிக்கு எங்களை ஆண்டவரே அப்பா உயர்த்தி வைத்திருக்கிறீர், ஆசீர்வதித்திருக்கிற ஆண்டவரே. அப்படிப்பட்ட இடத்திலே ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிப்பதற்கு, உம்முடைய வார்த்தையை நாங்கள் சொல்வதற்கு ஒருபோதும் வெட்கப்படாதபடிக்கு நீர் எங்களை வைத்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் தேவ நாமத்துக்கு மகிமையாக ஒரு சிறு வார்த்தையாத ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை மற்றவரோடு கூட நாங்கள் ஆண்டவரே பகிர்ந்து கொள்ள நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யார் யார் இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட இந்த ஜெபித்து ஆண்டவரே உம்மை ஆண்டவரே அப்பா நான் உம்மை பற்றி ஆண்டவரே மற்றவர்களுக்கு அறிவிக்கிற ஒரு ஊழியக்காரனாக இருக்க வேண்டும், வெட்கப்படாத ஒரு ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் நீர் ஆண்டவரே மன தைரியத்தை தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய மனநிலையை கத்த நீர் மாற்றியறல வேண்டுமா ஜெபிக்கிறோம். சுவிசேஷத்தை குறித்து ஆண்டவரே படிப்பதிலும் ஆண்டவரே சொல்வதிலும் ஒருபோதும் ஆண்டவரே வெட்கப்பட அந்த இருதயத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே இப்பொழுதும் கூட ஆண்டவரே நோயோடு பலவீனத்தோடு ஆண்டவரே அப்பா இந்த நிகழ்ச்சியை ஆண்டவரே அப்பா பார்த்து கொண்டே இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா அவர்களுக்கு நீர் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்திலே பங்கேற்கும் பிள்ளைகளுக்கு கத்த நீர் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த பலவீனங்கள் சோர்வுகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி அவருடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா குழப்பங்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தந்து ஆண்டவரே அவர்களுக்கு சுகத்தை தந்து ஆசீர்வதி
சுகத்தில் விடுமா செபிக்கிறோம். சரீரத்தில் இருக்கிற அந்த பலவீன கட்டுகளை கத்தனீர் மாற்றியறல விடுமா செபிக்கிறோம். நல்ல சுக வாழ்வை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர விடுமா செபிக்கிறோம். அப்பா மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை உடைய பிள்ளைகள் மேல் நீர் வைத்து அவளை பாதுகாத்து அவளை சுகப்படுத்தி அவளை வழிநடத்துகிறது அந்த தாவுகாமுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னுமா நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை எந்த நாளிலும் உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக ஆண்டவரை வைத்து செபிக்கிறார்களோ அத்தனை காரியங்களுடைய பிள்ளைகளுக்கு வெற்றியை சேர்த்து நீ தர வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடித்து அடுத்தபடியாக ஆண்டவர் உயர்கல்விக்கு போகும்படியாக தங்களை ஆண்டவர் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுக்கு எந்த குழப்பமும் இல்லாமல் அவளுக்கு நல்ல ஒரு ஆண்டவரை காலேஜில் அவருக்கு சீட்டு கிடைக்க அவள் விரும்புகிற பாடங்கள் அவளுக்கு கிடைக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே காத்துக்கொள்ளும் வழிநடத்தியலும் இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்றோர் வாழும்படியாக ஆண்டவரின் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, அதே போல திருமண நாளை காணுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அநேக திருமண நாட்களை நம்முடைய பிள்ளைகள் கண்டுகளிக்க கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்திருக்க பெரிய காரியங்களை ஆண்டவரே அவருடைய வாழ்வில் செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கொடாகோடி ஸ்தோத்திரம் துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.